ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எபிசோட்லயும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 1955 ஆண்டு நவம்பர் 13 அன்று வெளியான படம் தான் கள்வனின் காதலி. கள்வனின் காதலி சுவாரஸ்யமாக செல்லும் ஒரு நாவல். எப்படி படமாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க ரசிகர்களுடைய ஆவல் அதிகரிச்சது. சிவாஜி கணேசன் அவர்கள், பானுமதி, சாரங்கபாணி நடிச்சு வெளியான ஒரு திரைப்படம். வெயிலுக்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு அப்படின்ற அருமையான பாட்டும் வெற்றி பெற்றது. கள்வனின் காதலி திரைப்படம் VS ராகவன் இயக்கத்துல உருவானது. 1930களில் பேசும் சினிமா பிரபலமான காலத்துல எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திரைக்கதை எழுத்தின் மேல் கொண்ட ஆர்வத்தால எழுதிய கதை தான் கள்வனின் காதலி அப்படின்றது பலரும் அறியாத ஒரு அபூர்வமான தகவல். உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு இந்த கதையை அவரு எழுதியிருந்தாரு. ஆனா அந்த கதையை அந்த நாட்கள்ல யாருமே ப்ரொடியூஸ் பண்ண முன் வராததால 1937ல் திரு S.S. வாசன் அவர்களுடைய அறிவுரைப்படி அந்த கதையை ஆனந்த விகடன் இதழ்ல தொடராக வெளியிட்டாரு. அந்த தொடர் ரசிகர்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்று வெற்றியும் அடைஞ்சது. அந்த வெற்றிக்கு அப்புறம் அதை புத்தகமாகவும் வெளியிட்டு அதுவும் வெற்றி அடைஞ்சது. தொடராகவும் சரி புத்தகமாகவும் சரி வெற்றியடைந்த கள்வனின் காதலி நாவல் அதுக்கப்புறம் பிரபல மேடை நாடக குழுவான TKS பிரதர்ஸ் கம்பெனி அந்த கதையை மேடை நாடகமாகவும் அரங்கேற்றி வெற்றி கண்டாங்க. TKS பிரதர்ஸ் நாடக குழு மட்டுமில்லாம இன்னும் சில நாடக குழுக்களும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கள்வனின் காதலி நாடகத்தை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல கள்வனின் காதலி கதையை சினிமாவாக எடுக்கும் முயற்சி நடந்து அது நடக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் கள்வனின் காதலி நாவலை படமாக எடுப்பதாகவும் CN அண்ணாதுரை அவர்கள் வசனம் எழுதுவதாகவும் அறிவிச்சிருந்தாரு. ஆனா சில காரணங்களால அந்த முயற்சி கைவிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒளிப்பதிவு பொறியாளருமான திரு VS ராகவன் அவர்கள் கள்வனின் காதலி நாவலை படமாக்க முன்வந்தாரு. ரேவதி புரொடக்ஷன்ஸ் அப்படின்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் ஒளிப்பதிவு கலையகத்தையும் சொந்தமாக வச்சிருந்தாரு திரு VS ராகவன் அவர்கள் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் குசலகுமாரியை பற்றி பல இடங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. குசலகுமாரி ஒரு பழம்பெரும் தமிழ் நடிகை. இவங்க ஔவையார், கள்வனின் காதலி, நீதிபதி போன்ற பல படங்கள்ல கதாநாயகியாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் நடிச்சவங்க. கூண்டுக்கிளி திரைப்படத்தை தொடர்ந்து கள்வனின் காதலி படத்துல சிவாஜி அவர்களுக்கு தங்கையாக நடிச்சவங்க குசலகுமாரி. அடுத்து வெளியான நீதிபதி படத்துல KR ராமசாமியின் தங்கையாக நடிச்சிருந்தாங்க. படம் முழுவதும் வரும் கதாபாத்திரங்கள் அப்படின்னாலும் பிரபல கதாநாயகர்களுக்கு தங்கையாக நடிச்சுட்டா கதாநாயகி வாய்ப்பு எட்டாக்கனியாக மாறிவிடும் அப்படின்ற எழுதப்படாத சட்டம் குசலகுமாரிய பாதிச்சது. இந்த பாழா பொண்ணு சங்கு பிள்ளைங்க வந்து தாறுமாறா பேசினான். அண்ணா அவனை அடிச்சாரு. சங்கு பிள்ளை வேலையா? பயப்படாதம்மா, நீங்க தனியா இருக்க கூடாது. எங்க வீட்டுல வந்து இரு. இந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி விட்டு அம்மாளை எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்ட சொன்னா வேண்டியது செய்வாங்க. கள்வனின் காதலி நாவல் திரைப்படமாக வெளியான போது கல்கி அவர்கள் தன்னுடைய கனவு நினைவானதை காண உயிரோடு இல்லை அப்படின்றது ஒரு வருத்தம் தான். கள்வனின் காதலி படத்துடைய படப்பிடிப்பு பணிகள் எல்லாம் சென்னை கோடம்பாக்கத்துல இருந்த VS ராகவன் அவர்களுக்கு சொந்தமான ரேவதி ஸ்டுடியோவில் நடந்துச்சு. பின் நாட்கள்ல அந்த இடத்தை தயாரிப்பாளர் நாகிரெட்டி அவர்கள் வாங்கி அங்கு விஜயவாகினி ஸ்டுடியோஸ் அலுவலகத்தையும் அவருடைய சந்தமாமா பப்ளிகேஷன்ஸ் நிறுவனத்தையும் நடத்தினாரு அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. VS ராகவன் இயக்கிய திரைப்படங்கள்ல கள்வனின் காதலி, சாரங்கதாரா, மணிமேகலை, சந்திரிகா போன்ற படங்கள் அடங்கும். VS ராகவன் அவர்கள் AVM கலையகத்துல ஒளி பொறியாளராக பணி செஞ்சிட்டு இருந்தாரு. தென்னிந்தியாவுடைய முதல் சவுண்ட் இன்ஜினியர் இவரு தான். ஜெமினி நிறுவனத்துல பணியாற்றிய CE Pix அப்படின்ற பொறியாளர்கிட்ட இருந்து இவர் பயிற்சி பெற்றாரு.
1943ஆம் ஆண்டு சத்ய ஹரிச்சந்திரா என்ற திரைப்படம் கன்னட மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டுச்சு. இதுவே இந்தியாவின் முதல் மொழிமாற்று திரைப்படமாகும். இந்த மொழிமாற்று ஒளிப்பதிவை செஞ்சவர் VS ராகவன் அவர்கள். அவரது முழு பெயர் V. ஸ்ரீனிவாச ராகவன். சிவாஜி அவர்கள், பானுமதி அவர்கள் 2 பேரையுமே மிக உணர்ச்சி மிக்க மிகை நடிகர்களாக பார்த்த நமக்கு இந்த படம் ஒரு இனிமையான தென்றல் சலசலப்பு இல்லாம ஓடும் ஓடையாக மனதுக்கு இதமளிக்கிறது. சிவாஜி அவர்களுடைய ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்பவங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம். சிவாஜி அவர்கள் ஒரு ஈர களிமண். அவரை எப்படி வேண்டுமானாலும் பிடித்து வடிவமைத்து கொள்ளலாம். அது பிடிப்பவருடைய, அதாவது இயக்குனருடைய திறமை மற்றும் கற்பனை திறத்தை பொறுத்தது. சிவாஜி, பானுமதி 2 பேருடைய தோற்றம் மற்றும் மிகையில்லா நடிப்பு, வசனம் ஒரு நல்ல ட்ரீட் அப்படின்னே சொல்லணும். இசை, கதை, நடிப்பு, பாடல்கள் எல்லாமே ஏற்ற இறக்கம் இல்லாம சீராக செல்கிறது. கல்கியின் தமிழ் பற்று மற்றும் அவரது முற்போக்கு சிந்தனைகளும் இந்த படம் மூலமாக அறிய முடிகிறது. கல்வனின் காதலி படத்துல இடம்பெற்ற மண்ணு கீடு பொன் கேட்டால் வழியில் மனிதர் என் செய்வார் அப்படின்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். SD சுந்தரம் எழுதிய இந்த பாடலை இசையமைத்து பாடியிருப்பாரு கண்டசாலா அவர்கள். கல்வனின் காதலி திரைப்படத்துல வலை புகும் போதே தலை வாங்கும் பாம்பே அப்படின்ற பாடல். சிவாஜி அவர்கள் பல வேடங்கள் தாங்கி நடிச்சிருக்கும் இந்த பாடல்லையே பாம்பாட்டி வேடத்துல நடிச்சிருப்பாரு. இந்த பாடலை பாடியவங்க TM சௌந்தரராஜன் அவர்கள், இசையமைப்பு கோவிந்தராஜலு நாயுடு, பாடலாசிரியர் SD சுந்தரம் அவர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.